அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸா மேமல்ஸ் பத்திய மருந்துகளை புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுல கெனடா ஃபேமிலி பத்தி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய ஹிஸ்டரி நம்ம முதல்ல இருந்து பேசிக்கா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். எப்பயுமே ஒரு கேஸ் டேக்கிங் எடுக்கிறப்ப இந்த மாதிரி மேமல் ரெமடி, அனிமல் ரெமடி எல்லாம் இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயங்களை கூட நம்ம நோட் பண்ணிக்கணும். அனிமல் பார்ட் தனியாகவும் மேமல்ஸ் பார்ட் தனியாகவும் அதுல என்ன ஃபேமிலிக்கே இருக்கக்கூடிய இப்ப நம்ம படிக்க கனடாக்கு என்ன நேச்சர் இருக்கும், நார்மலா பெரியவா இருந்தா அதுக்கு என்ன நேச்சர் இருக்கும், இப்படி நம்ம ஒன்னொன்னையுமே ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிஸ்கிரிப்ஷனும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு நம்ம மருந்து கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம லாக்ஸ்கெனினம் பத்திய ஒரு சில அனுபவ பகிர்வுகள், ஒரு சின்ன கேஸ் அது சொல்றதுக்கு முன்னாடி கனடாக்கே உரிய ஒரு சின்ன தீமை ஃபாஸ்டா ரீகேப் பண்ணிடலாம். கனடா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தாழ்வா இருப்பாங்கன்னு பார்த்தோம். தன்னைத்தானே இழிவா நினைச்சுக்கிறது, ரொம்ப தாழ்மையா பாக்குறாங்க, நம்ம ரொம்ப லோவா எஸ்டிமேட் பண்றாங்க, நம்ம ரொம்ப இகழ்றாங்க, நம்ம ரொம்ப அழுக்கா இருக்கிறோம், நம்ம அதுக்கு தகுதியானவங்க இல்ல, நம்ம ஈக்குவல் கிடையாது, நம்மளால அது முடியாது, நான் ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கிறோம், நம்ம ரொம்ப கருப்பா இருக்கிறோம், நம்ம ரொம்ப டர்ட்டியா இருக்கிறோம், எல்லாரும் என்னைய ரொம்ப இகழ்வா பாக்குறாங்க, நான் சொல்றதெல்லாம் பொய்ன்ற ஒரு கற்பனை கூட அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தன்னை சுத்தி ரொம்ப ஸ்னேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள், தன்னை குறைத்து மதிப்பிடுதல், இதுதான் இருக்கும். இதே வேவ்ஸோட ஒரு கிராட்டிடியூடும் இருந்துட்டே இருக்கும். ஒரு நன்றி உணர்வு, ஒரு தேங்க் பண்ணணும், ரொம்ப ரொம்ப விசுவாசமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்ககிட்ட இருந்துட்டு இது கேனுடைய தீம்னு பார்த்தோம். அதுல இருக்க ரெமடிஸ் லாஸ்ட் வீக்கே நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கெனினம்ல ஒரு கேஸ் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேஸ். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது ஃபுல்லாமே ப்ளீஸ் பண்றது, தேங்க் பண்றது, ரொம்ப கெஞ்சுறது, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் பார்த்தோம். ஆனா இதனுடைய அக்ரெசிவ் பாட்டு இருக்கும்ல, வயலண்டான ஒரு பாட்டு, நம்ம அதெல்லாம் ரொம்ப ரேரா தானே நம்ம பார்ப்போம். சோ இந்த மாதிரி ரேரா ஒரு வயலண்டான ஒரு பாட்டு, ஒரு 15-16 வயசு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பையனோட அப்பா அம்மா வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வர வர எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, என் பையனை வளர்க்கறது, ரொம்ப நல்ல பையனாதான் இருந்தான், ஆனா அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப வித்தியாசம் அவன்கிட்ட தெரியுது. பிஹேவியர்ல உருன்னு இருக்கிறான், யாரு போனாலும் சிடு சிடு சிடுன்னு விழுகிறான், சிடுசிடுப்பா இருக்கான், ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கிறான், என்னன்னு எங்களால புரிஞ்சுக்கவே முடியல, இது என்ன காரணம்னு தெரியலங்க. எல்லாமே இந்த விஷயம், வீட்டுல எப்ப பார்த்தாலும் நீங்க தம்பியை நல்லா பாத்துக்கிறீங்க, 2 சைல்டு, அதுல இன்னொரு சிப்ளிங்ஸ் நீங்க அவனுக்குதான் நல்ல ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அவனுக்குதான் ரொம்ப கேர் பண்றீங்க, நீங்க என்னைய கேர் பண்றதே இல்ல, நீங்க உங்களுக்கு என் மேல பாசம் கம்மிதான், அவன் மேலதான் உங்களுக்கு பாசம் அதிகம், இந்த மாதிரி மொழிகளையும் அவன் பயன்படுத்திட்டே வர்றாங்க. அப்படி பயன்படுத்திட்டே வரும்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு லைட்டா இன்டராக்ட் பண்றோம். ஸ்கூல்ல வார்ன் பண்றாங்கன்னு சொல்றாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க, நீ ஏப்பா அப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, என்ன காரணம்? இல்ல ஆண்டி, அதெல்லாம் காரணம் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்காங்க. என்ன நல்லது பண்ணாங்க? நான் அவங்களுக்கு என்னன்னைக்கு நன்றியோட இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லுப்பானா, ஒரு நாள் எல்லாரும் அவுட்டிங் போனோம், என்கிட்ட காசே இல்ல, அந்த காசு இல்லாதப்ப ஃபுட்டுக்கு அவங்க பிரியாணியும் ஏதோ ஒண்ணு அவங்க பே பண்ணாங்க, அந்த பே பண்ணதுக்காக அவங்க எவ்வளவு நல்லவங்களாவும் எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம். சோ அதனால நான் அவங்கள எங்க அப்பா அம்மா வேணான்னு சொல்றப்ப எனக்கு எங்க அப்பா மேல ரொம்ப கோபம் வருது. இதுதான் அவங்களுடைய கோர்த்தி. இந்த அக்ரஷன் ஃபேமிலிட்ட காமிச்சிட்டே இருக்கிறான். அந்த கிராட்டிடியூட டுவர்ட்ஸ் இது இங்கதான் இந்த அனிமலினுடைய நேச்சர், நல்லவங்க கெட்டவங்க, அது நல்லதுக்குரிய உதவி, அந்த விஷயங்கள்லாம் இல்ல. இவனுடைய சேர்க்கை சுத்தி இருக்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பேரண்ட் சிக்காகிற அளவுக்கு அந்த ஃபேமிலியில ரொம்ப இஷ்யூவா இருந்த ஒரு கேஸ். கடைசியில நம்ம ஒரு 4 டோஸ் கொடுத்தோம். இந்த விஷயங்களை அடிப்படையா வச்சு அந்த பையனுடைய நேச்சர் மாறிச்சு, ரொம்ப அந்த வீடு பீஸ்ஃபுல்லா ஆச்சு, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாச்சு, அவங்க ஃபேமிலியும் ஸ்டில் ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் சொன்ன விஷயமும் நமக்கு தேவைப்படும். குழந்தைங்க
சொல்ற விஷயமும் தேவைப்படும். சோ இந்த அக்ரஷன் பார்ட்டை நம்ம வந்து பார்க்கணும். எல்லாரும் அக்ரெசிவா வரமாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச லைக்கானினம் ஃபுல்லா நான் ரொம்ப தாழ்வா இருக்கேன்ற மாதிரிதான் நிறைய க்ளோஸ் நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த கேஸ் வந்து எனக்கு வித்தியாசமா இருந்தது. நான் ரொம்ப வயலண்ட், உடைக்கிற, கடிக்க, அடிக்க, என்ன எப்ப பார்த்தாலும் வயலண்டா இருக்கான்ற அளவு வீட்டாளுக்கு அவனை பார்த்து பேசவே பயப்படுற அளவு இருந்தது. இது வந்து ஒரு நல்ல கேஸுங்க சார். நீங்க ஒரு கேஸ் சொல்லுங்க சார். ஒரு லூகோடர்மா கேஸ். அவங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து லூகோடர்மா இருக்கு, விட்லிகோன்னு சொல்றது. அவங்க ஒரு ஹோமியோபத்தை பார்த்துருக்காங்க. ஹோமியோபத்தை என்ன பண்ணிருக்காருன்னா ஆம்பே ப்ராடக்டை கொடுத்துருக்காரு. அவர் ஆம்பே ப்ராடக்டை எடுத்தா எல்லாம் போயிடும் அப்படின்னு இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் சில மருந்துகளை கொடுத்துருக்காரு. கடைசியில் அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு திக் கிரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிமா உண்டாயிருச்சு. அதில் வந்து லைட்டா வெட் டிஸ்சார்ஜஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இது இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா டெலுசன் சப்போர்ட்ராங் லாக்டசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அந்த திக் கிரஸ்ட் எக்ஸிமா வித் டிஸ்சார்ஜ் வந்து அந்த லூகோடர்மா அப்படியே இருக்கு. அப்ப அவங்க 2வது தடவை வரும்போது டீட்டெயிலா அவங்ககிட்ட கேட்டேன், என்ன உங்க ப்ராப்ளம். அப்ப பின்னாடி என்ன உங்க ப்ராப்ளம் என்னன்னு அவங்ககிட்ட டீட்டெயிலா கேட்ட போது அவங்க வந்து, சார் எனக்கு கொஞ்சம் நான் ஒபீஸா இருக்கிற மாதிரி இருக்கும், இப்ப மேரேஜ் வர்றதுனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, இந்த விட்லிகோ பார்த்துட்டு ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு, அது இல்லாம எனக்கு என்னை மேலேயே ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு, அதனால நான் வந்து யாரு கூட மிங்கிள் ஆக மாட்டேன், எனக்கு ஒரே ஃப்ரெண்டு யாருன்னா என் வீட்டுல வளர்க்குற நாய் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட வந்து அவங்களுடைய சிஸ்டர், அவங்க ஒரு பிஹெச்எம்எஸ் டாக்டர், அவங்க சொன்னாங்க இவளுக்கு நாய் பைத்தியம் சார் அப்படின்னு. நாய்னா உயிர் மாதிரி அவளுக்கு, அவ உயிர் எங்க இருக்குன்னா நாயில இருக்குன்னு சொல்லுவா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப லாக்டனிடம் தான் கொடுத்தோன்னா அந்த லூகோடர்மா போயிடுச்சு. ஒரு ஃபேக்ட் வித் ஒரு ரீசனிங் மட்டும். நம்ம லைசினம் வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது கனடா ஃபேமிலியில லைசினமும் படிச்சிருந்தோம். ஈவன் தோ லைசினம் வந்து எக்ஸாக்ட் மேமல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ட்ரூ மேமல்னு சொல்ல முடியாது. அது வந்து ராபிட் இன்ஃபெக்டட் டாகுனுடைய சலைவால இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அப்போ அந்த மருந்துல இந்த மேமல் பார்ட்டும் இந்த தாய்சை பார்ட்டும் பிரிடாமினண்டா நமக்கு தெரியாது. அங்க என்ன தெரியும் அப்படின்னா அந்த நோசோடு கூடிய கோர் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நோசோடு கூடிய கோர் என்னவா இருக்கும்? ஒண்ணு டிசீஸ் சிம்டமா இருக்கலாம், இல்லாட்டி மைண்ட் சிம்டமா இருக்கலாம், மேனியாவா இருக்கலாம், ஹைட்ரோபோபியாவா இருக்கலாம், இல்லாட்டி இன்சானிட்டி, ஃபியர் ஆஃப் இன்சானிட்டி. இந்த மாதிரி நோசோடிக் அண்ட் டிசீஸ் நேச்சருக்குரிய சிம்டம்ஸ் தான் பிரிடாமினண்டா இருக்கும். கனடா ஃபேமிலி தான் இருந்தாலும் அதுக்கு புரிய இந்த மேமலுக்குரிய அந்த ஹிஸ்டரி சொன்னோம்ல, நம்ம மேமலோட எட்டியாலஜி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பேரண்ட் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் செப்பரேஷனு, அடுத்து எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் வீனிங்கு, தாய்ப்பால் குடிக்கிறது நிறுத்தின பின்னாடி, எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் மதர் ஹூ த்ரெட்டன்ஸ் டு லீவ் தி ஃபேமிலி, அம்மா வந்து ஒன்னு விட்டுட்டு போயிருவேன்னு மிரட்டுற குடும்பங்கள், அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்ட கதைகள். அடுத்தது டிஸ்டர்ப்டு ஓரல் ஸ்டேஜ், எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டிஸ்டர்ப்டு ஓரல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த தாய்ப்பால் அந்த ஸ்டேஜ்ல வளர்ச்சியில வந்து சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகுறது. அடுத்து எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஏனல் ஸ்டேஜ், அந்த சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட்ல அந்த மோஷன் அடக்கணும், யூரின் அடக்கணும் அப்படின்ற அந்த பீரியட்ல அந்த ஸ்டேஜ் டிஸ்டர்ப்டு. எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் ஸ்டேஜ், அபியூசிவ் ஹிஸ்டரி ஆஃப் அபியூஸ், ஹிஸ்டரி ஆஃப் அடாப்ஷன், ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ஃபனேஜ், ஆர்ஃபன் சைல்டு, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த மாதிரி எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் செப்பரேஷன் இந்த ஹிஸ்டரிலாம் விட பிரிடாமினண்டா அந்த லைசினம் பார்ட்ல என்ன நமக்கு கிடைக்கும்னா அந்த நோசோடு தீம் வந்து பிரிடாமினண்டா இருக்கும் அப்படின்றாங்க. சோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஃபேக்ட். என்ன ஃபேக்ட் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஃபேக்ட் எதுக்காக நான் இப்ப முன்னாடியே சொல்றேன்னா, அந்த பேஷண்ட் அதனாலதான் சரியானாங்கன்னு நான் நம்புறதுனால. நாய் வந்து பேசிக்கா நாக்க வந்து ப்ரொட்ரூட் பண்ணிட்டு இருக்கும். எதுக்காக ப்ரொட்ரூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது நாக்க வெளியே நீட்டிட்டு அதுல சலைவா வந்து ட்ரிப்ளிங் இருந்துட்டே இருக்கும். சோ இதுக்கு வந்து சயின்டிபிக் ரீசன் ஒண்ணு இருக்கும்ல. சோ அதோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காகவும், பாடியை கூலிங்கா வச்சுக்கிறதுக்காகவும், மோர் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றதுக்காகவும் தான் பேசிக்கா அதனுடைய பாடி நேச்சர் வந்து டங்க் வந்து வெளியில
ப்ரொட்ரூட் ஆயிட்டு சலைவா ட்ரிப்ளிங் இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் தான் அது. இது என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு பிட்யூட்ரி அடினோமா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணப்பட்ட என்கிட்ட வந்த ஒரு கேஸ். அந்த கேஸ் வந்து டங் வந்து பராலிசிஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நாக்கு வந்து உள்ள போயிடுச்சு, இன்ட்ரூட் ஆயிடுச்சு. நாக்கு அந்த பொண்ணால நீட்டவும் முடியாது. ஒன்லி வந்து அந்த பொண்ணு வந்து ஜெஸ்டர்ஸ் மூலியம் மெசேஜ் டைப் பண்ணினா வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. சுத்தமா பேசவே அவளால முடியவே முடியாது. அவ என்ன சொன்னான்னா, நல்லா வந்து படிச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டா இருந்து நேஷனல் பிளேயரா இருந்த ஒரு பொண்ணு. அதனால ரொம்ப ஃப்ளூயன்ஸியா வந்து இங்கிலீஷ் வந்து டைப் பண்ணிட்டே இருந்தா. என்னால பேச முடியாது, லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கு, இப்படி கதைகளை சொல்லிட்டே வரும்போது, நாங்க 2 பிள்ளைங்க, தம்பி இருக்கிறான், நான் இருக்கிறேன், நான் வந்து இப்படி இருக்கிறேன். ஆனா என் தம்பி வந்து என்ன பண்றான்னா, என்னை வந்து ஒரு நாள் எத்திட்டான், என்னை வந்து வீட்டுல வந்து மிதிச்சுட்டான். ஆனாலும் அண்ணன் என் கூட பேசல. உன்னோட பெரிய கவலை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் பேசல, மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கிற விஷயங்கள் இஷ்யூஸ் என்னைய பாதிக்குது, எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், மெமரி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு லாஸ் ஆகுற மாதிரி இருக்குது, இது நெக்ஸ்ட் என்ன மூவ் ஃபார்வர்ட், ஐ கேனாட் மூவ் ஃபார்வர்ட், என்னால இதுக்கு மேல வந்து முன்னாடி போகவே முடியல, என்னோட கான்பிடன்ஸ் எல்லாமே எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. தம்பி வந்து என்னை எத்துனது வந்து மிதிச்சது வந்து என்னால சுத்தமா மறக்கவே முடியல, அது ரொம்ப என் மனச பாதிச்சிருச்சு, அந்த எல்லாரும் என்னை ஒதுக்குற மாதிரி எனக்கு தோணுது, தம்பி வந்து அப்பா அம்மாவை பாத்துக்க மாட்டேங்கிறான், அப்பா அம்மா தானே வளர்த்தாங்க, அவங்களும் வயசாயிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் கூட அவனுக்கு நன்றி இல்ல, அவனால வந்து அப்பா அம்மாவும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஹவு கேன் ஐ சர்வே, நான் எப்படி வந்து சர்வே பண்ணுவேன், எனக்கு பேச்சே இல்லைன்னா நான் எப்படி வாழவே முடியும், என்னால வாழ முடியல, எனக்கு தூக்கமே இல்ல, தூக்கம் இல்லாதனால பயங்கரமா நான் அழுகிறேன், மேரீடு, அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, சுத்தமா செக்ஷுவலா என்னால அவரோட ஹஸ்பண்டோட மியூச்சுவலா இருக்க முடியல, ரொம்ப பெயினா இருக்குது, அதுவும் எனக்கு ஒரு மாதிரியா தான் தோணுது, லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்குது, பீரியடே ஆகல, பிளட்ல வந்து ஹைப்பர் ப்ரொலாக்டிமியா இருக்குது, பிளட்ல ஹைப்பர் ப்ரொலாக்டிமியா இருக்கு, இங்கிட்டு லாங் பீரியட் ஆஃப் அம்மனோரியாவும் இருந்துட்டே இருக்குது, என்னோட ஜாப் பத்தி நான் திங்க் பண்றேன், திங்கிங் அபவுட் மை சில்ட்ரன் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இதுதான் அந்த பொண்ணு சொன்னது. இந்த பொண்ணுக்கு அந்த டெஸ்பைஸ்டு ஃபீலிங், லுக்கிங் டவுன், டெலுஷன், லுக்கிங் டவுன், அந்த மாதிரியான ரூப்ரிக்ஸ், அப்புறம் தீமேட்டிக்காவுமே வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி இதெல்லாம் வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நான் வந்து மெடிசன் கொடுத்தேன். நான் வந்து நீ டங்க வந்து ப்ரொட்ரூட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பா, கண்டிப்பா ஸ்பீச் வந்துடும். அந்த பொண்ணு என்கிட்ட இமீடியட்டா தான் வந்தாங்க, ரொம்ப வெரி ஏர்லியரா 3 வீக்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க. வந்ததுனால நீ அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணு, வெயிட் பண்ண பானும், 1 or 2 வீக்ஸ்ல வந்து அந்த பொண்ணு ஒரு சிங்கிள் வேர்டா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட போன்ல பேசுற அளவு டெவலப் பண்ணாங்க. இப்ப வந்து பயங்கரமா பேசுவாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. இப்ப நேற்று கூட வந்துட்டு போனாங்க, அவங்க டங்க்கு வந்து வெளியே ப்ரொட்ரூட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீச் வந்துருச்சு. நம்ம பிளண்டரா லேக்கானினா வந்து த்ரோட்ல நல்லா வேலை செய்யும், த்ரோட்ல வேலை செய்யும் மட்டும்தான் வந்து மெட்டீரியல் மெடிக்கல் எம்சிக்யூல எல்லாம் எழுதியிருப்போம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு மிராக்கிளா வந்து ஒரு பொண்ணுடைய லைஃப வந்து திருப்பி சேவ் பண்ணி கொடுத்ததுல இந்த லேக்கானினம் தீம், மேமல் தீம், இந்த மருந்து எல்லாமே ஒரு மிராக்கிள் மேஜிக்கலா ஒரு பொண்ணோட லைஃப மீட்டு கொடுத்துச்சு. இது வந்து எனக்கு பேஷனேட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு கேஸ். இது நம்ம பார்த்ததுல அப்பா நிறைவா இருக்கும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப நிறைவடைவோம்ல சில கேஸ்ல, அந்த மாதிரியான ஒரு கேஸ் தருது. இந்த பொண்ணு இப்பயும் ஸ்டில் நல்லா இருக்காங்க. அந்த டங்கு ப்ரொட்ரூட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா ஆல் த கம்ப்ளைண்ட்ஸ், ஈவன் அமினோரியால இருந்து இட்செல்ஃப்ல இருந்து எல்லாமே நார்மலா இருக்கு, ஸ்டில் நார்மலா இருக்காங்க. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்பப்ப வராங்க, அக்யூட்ல சிம்டமேட்டிக்கா ட்ரீட்மெண்ட் போகுது. பட் அதை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. இந்த பேராலிசிஸ் ஆஃப் டங்கு, அந்த டிராயிங் ஆஃப் டங்க வந்து ரிகெயின் பண்ணி கொடுத்துச்சுங்க சார். இது ஒரு நல்ல கேஸ்ங்க சார். இன்னொரு கேஸ் வந்துட்டு, ஒரு பொண்ணு 32 வயசு, அந்த பொண்ணு வந்துட்டு மன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தாங்க. சோ செகண்ட் பேபி வேணும்னு கூட்டிட்டு வராங்க. பொண்ணு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே இல்ல, இவருதான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா, நீங்க வந்து ஃப்ரீயா பேசுங்க, ஏன் செகண்ட் பேபி வேணான்றீங்க, என்ன இஷ்யூ, இந்த தயக்கத்தெல்லாம் விட்டுருங்கன்னு நம்ம ஹோமியோபதி படி நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டு நம்ம கேஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். எடுத்தோடனே வந்துட்டு என் கணவருக்கு வந்து அவரை தனியா அனுப்பிட்டேன். என் கணவருக்கு வந்து என்னை பிடிக்கலன்னு சொல்றாரு, ரிலீஜியஸ் முறைப்படி தன்னை வந்து விவாகரத்து பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டே இருக்காரு
இது எனக்கு பயமாவே இருக்கும். ஏன் உங்க கணவர் வந்து உன்னை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டான். எங்க வீட்டுல வந்துட்டு 2 மருமக இருக்கும். நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பேன். கல்யாணம் பண்றப்ப எனக்கு இருக்க குறைய மறைச்சு எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண பின்னாடி ஏத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவங்க ரொம்ப பணக்கார குடும்பம், ஹஸ்பண்ட் குடும்பம். நான் வந்து பேசிக்காவே வந்து மறைச்சு கல்யாணம் பண்ணது இதெல்லாம் இருக்கிறதுனால நான் ரொம்ப டவுன் டு எர்த் இருப்பேன். அவரோட அண்ணன் ஒய்ஃப் வந்து ரொம்ப டாமினேட்டடா இருப்பாங்க. அவங்கதான் முடிவு எடுப்பாங்க. சமையல்ல அவங்கதான் முடிவு, வீட்டுல எல்லா வேலையும் அவங்கதான். என்னைய சொல்லுவாங்க, நான் செய்வேன். ஆனா இது என் கணவருக்கு பாக்குறப்ப என்னை வந்து ரொம்ப தாழ்த்தி இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எத்தனை பேர்ப்பா பிறந்ததுன்னு கேட்டோம். அவங்க ட்வின்ஸ் பிறந்தோம். அவங்க வீட்டுல எல்லாருமே ட்வின்ஸ். மொத்தம் 8 குழந்தைங்க, 4மே ட்வின்ஸா பிறந்திருக்காங்க. நம்ம மேமல் தீம்ல இந்த ட்வின்ஸ் ஹிஸ்டரி வந்து சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரி ஆஃப் ட்வின்ஸ் இருந்தோம்னா கண்டிப்பா அனிமல் யோசிக்கணும், அதுக்கப்புறம் மேமல்ஸ்குள்ள வரணும். அந்த பொண்ணு நாங்க ட்வின்ஸா தான் பிறந்திருந்தோம். இதுதான் காரணம். எங்க வீட்டுக்காரு நான் தாழ்வா இருக்கிறேன், அவருக்கு நான் வந்து பணிவிட அவங்க எல்லாருக்கும் செய்யறது கூட கொஞ்சம் இதா இருக்குது. இந்த தீம் தான். சோ ஐ அண்ட் அதர் பத்தி அந்த பொண்ணு திருப்பி திருப்பி பேசிட்டே இருந்தா. இஷ்யூ ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, ஃபியர் ஆஃப் செப்பரேஷன் இருந்தது, தன்னை பிரிச்சு வச்சிருவாரோ அப்படின்னு. நான் எப்படி வாழுவேன், லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்தது, ஃபேமிலி பத்தி இருந்தது, சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. 8 பேர் இருந்தா கூட யாருமே வந்து பாத்துக்கலாம் இல்ல, அப்பா அம்மா இல்லாததுனால இவர் கைவிட்டுட்டா அவ்வளவுதான், தனியா தான் நான் இருக்கணும், அபண்டன்ஸ் ஃபீல் இருந்துட்டே இருந்தது. டெலிஷன் ஷீ இஸ் டிஸ்பைஸ்டு இருந்தது. ஒர்க் வாட் எவர் சேஸ், யாரு என்ன சொன்னாலும் அந்த வேலை செய்வாங்க இவங்க. அதுதான் லைக் டாக். அந்த விசுவாசத்துக்காக அந்த பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நெவர் அப்போஸ், எப்பயுமே அப்போஸ் பண்ணதே கிடையாது. டெலிஷன் ஷீ இஸ் டர்ட்டி, டெலிஷன் ஷீ இஸ் டிஸ்பைஸ், டெலிஷன் லுக்கிங் டவுன், வாண்ட் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ், ஃபியர் ஆஃப் நெக்லெக்டட். மாஸ்டர் வந்து தன்னை விரட்டிடுவாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு கொடுத்தேன். அந்த பொண்ணு திருப்பி செகண்ட் பிரெக்னன்சி ஆனாங்க, நார்மல் ஆனாங்க. ஸ்டில் வந்து ரொம்ப போல்டுன்னு சொல்ல முடியாது, இருந்தா அந்த லோ செல்ஃப் எஸ்டீம்ல தான் இருக்கிறாங்க. பட் அவங்களோட பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், அந்த செகண்ட் பிரெக்னன்சி மட்டும் கிடையாது, அந்த பிரெக்னன்சினுடைய ஆன்டிநேட்டல் செக் கூட ஹோமியோல தான் எடுத்துக்கிட்டாங்க. டெலிவரி மட்டும் தான் அலோபதி மாத்திரை போட்டாங்க. ஒரு 1 ஹவர்ல டெலிவரி ஆச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான லைக் நம்மளுடைய கோர் இருக்கக்கூடிய ஒரு கேஸ். அடுத்து வுல்ஃப் பத்தியும், ஜாக்கல், அப்புறம் கயாட், வைல்டு டாக், ஃபாக்ஸ், அதை பத்தி லைட்டா சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருவோங்களா? ஜாக்கல் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஜாக்கல் எல்லாமே கனடா ஃபேமிலியா இருந்தா கூட இதுல வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் காமிக்கப்படும். இப்ப நம்ம பார்த்த கனடால டாக்ல பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்றது உண்மை. இன்டெலிஜென்ஸை தாண்டி சென்சிட்டிவ வச்சுதான் அது பயன்பாடே அதிகமா இருக்கும். அதனாலதான் காவல்துறை, போலீஸ் எல்லா இடத்துலயும் அதனுடைய ஸ்மெல் டூ ஃபாஸ்டா இருக்கிறதுனாலதான் நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிட்டு நம்மளுடைய சேஃப்டிக்காகவும் இதை யூஸ் பண்றோம். ஜாக்கலுடைய இதுல பார்த்தோம்னா அது ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும். இன்டெலிஜென்ஸ்னா எப்படின்னு சொன்னோம்னா வாய்ப்புக்கான தருணத்தை காத்துட்டு இருக்கும். அது எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டா அது மிஸ் பண்ணாது. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்துட்டே இருப்போம், கரெக்டான டைமிங்ல ஒரு பாயிண்ட் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து எடுத்து கொடுப்பாங்க. நல்லாதானே போயிட்டு இருந்துச்சு, கடைசியில அவனுக்கு சாதகமா இதை மாத்திட்டானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு சாதாரண யதார்த்தமான பேச்சுல கூட தெரியும், இன்னும் இந்த இடத்துல இப்படி நல்லா ஃப்ரீயா தான் ஃபேமிலி போயிட்டே இருந்தது, டக்குன்னு ஒரு வார்த்தையை பிடிச்சி அவங்களுக்கு சாதகமா அதை மாத்தி இப்படி கேம் சேஞ்சராட்டம் ஆயிடுச்சுன்றோம்ல, அந்த ஸ்கில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும். இவங்க வந்து குவிக் டு கெட் வாட் தே வாண்ட். இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப திறமையான ஆளுகளா இருப்பாங்க. இவங்க சண்டை போட மாட்டாங்க. டாக்ல வந்து சண்டையெல்லாம் போடலாம் செய்யும். ஆனா ஜாக்கல் என்ன பண்ணுமாமா, சண்டை போடவே போடாது, ஆர்கியூமெண்ட் பண்ணவே பண்ணாது. என்ன அதுக்கு வேணுமோ அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த சூழல்களையும் காலநிலையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கு சாதகமான தருணம் வரும்போது அதுக்கு தேவையானதை கேட்ச் பண்ணிக்கும். சோ இதுதான் வந்து ஜாக்கலுடையது. இந்த ஜாக்கல்ல பார்த்தோம்னா இது எதோட பிலாங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டானம் அயோடைடையும் ஆன்டி அயோடைடையோடையும் கம்பேர் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த கனடா குரூப்ஸ் ஃபுல்லாமே சூப்பர் கிளாஸ் 4 and 5ல வரும். சோ 5ல எக்ஸாக்டா ஜாக்கல் எந்த இடத்துல வருதுன்னா ஸ்டானம் இருக்கிற இடத்துல வருது. அதாவது
ரோ 5ல காலம் 14ல பிக்சிங் ஆகுது. சோ இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜாக்கல் பயன்படுத்துறத நம்ம யூஸ் பண்ணலாம். சார் நீங்க சார்? ஜாக்கல் வந்து ஸ்டானம் அயோட், ஆன்டிமோனியம் அயோட், அதே போல பியூர் அயோடுக்கும் இது பயன்படும். ரோ 5, 14 and 15 and 17 காலம் இது எல்லாமே தொடர்பு உள்ளது. ஜாக்கல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். இப்ப பாசிட்டிவ் சைடு ஆஃப் ஜாக்கல் சொன்னாங்க, அதனுடைய கன்னிங் சைடு ரொம்ப பார்க்கணும். அது எப்படின்னு சொன்னா, அண்ணன் எப்ப காலி ஆவார் திண்ணையை கைப்பற்றுறது அப்படின்றது இருக்கு. ஒரு கட்சியில இருந்துட்டு எப்படி ஒருத்தரை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துக்கு வர்றது, இல்ல 100 இடத்துக்கு மாறி அந்த கட்சியை காலி பண்றது, இது எல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பிஹேவியருக்கு ஒரு உதாரணம். இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜாக்கல், ஜாக்கலுடைய தந்திரத்தனமான ஒரு விஷயம். இதை மட்டும் இங்க ஆட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், ஒரு பேக்கா தான் இருப்பாங்க, ஒரு கூட்டமா தான் வாழ்வாங்க, அவங்க குடும்பமா இருப்பாங்க, முன்னாடி வந்து லீடர்ஸ் போவாங்க, பெரியவங்க, பாட்டி தாத்தாலன்னு ஒரு பிக்சரை கூட நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். நடுவுல இன்பிட்வீன்ல வேட்டைக்கு போகும்போது பாட்டி தாத்தா இன்பிட்வீன்ல இருப்பாங்க, லாஸ்ட் வந்து ஒரு ஆல்பா வருவாங்க பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒருத்தவங்க குரூப்பா போய் வேட்டையாடுறாங்கல்ல, எப்படி இருக்க முடியும்? ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கனைஸ் பண்ற அந்த லவ் ஃபார் ஃபேமிலி, லவ் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் ஒரு கூட்டத்துக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பமா சேர்ந்து வாழ முடியும். அப்ப எப்படிப்பட்டவங்கன்னா, பவர்ஃபுல்லான ஒரு அனிமலா இருந்தா கூட அது என்ன பண்ணும்னா, ஸ்ட்ராங்கா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியில ரொம்ப அரவணைச்சு போவாங்க. ஒரு கேம்ல விளையாடுறாங்களா, ஒரு 10-15 பிள்ளைங்க விளையாடுதா, ஒரு பிள்ளை தப்பா விளையாடுச்சு, இன்னொரு பிள்ளை தப்பா விளையாடுதுன்னா அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை வந்து அரவணைச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு போற ஒரு பண்பு இருக்கும். இது பாசிட்டிவ் சைடான ஒண்ணு. சோ அதே மாதிரி அதுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்போம், அதை கொஞ்சம் ட்ரைன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க உள் பேக்கினுடைய வேட்டையாடும் தன்மையை எப்படி முன்னாடி பின்னாடி கூட எல்லாம் பாதுகாப்பா போய் வர்றவங்க, வீக்கரை தூக்கி சென்டர்ல வச்சுட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அப்ப இவங்க ஒரு கூட்டத்திலயோ ஒரு ஸ்கூல்லயோ ஒரு பிளேயராவோ ஒரு கேப்டனாவோ இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, வீக்கர் பிளேயரை எப்படி பயன்படுத்தணும், ஒரு ஸ்ட்ராங்கர் பிளேயரை எப்படி பயன்படுத்தணும், வீடுகள்ல வீக்கான குழந்தைய எப்படி நம்ம பாத்துக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான குழந்தைய எப்படி பாத்துக்கணும், இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் ஒரு குரூப்பை வந்து அரவணைச்சு போறக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஆனா என்டூரன்ஸ் படி பார்த்தோம்னா அவங்க ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க. உல்ஃப் எப்படி பார்த்தோம்னா ஹைல வந்து செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், லோவாலாம் இருக்காது. நம்மளால முடியும், நீ போ, நீ பண்ணு, உன்னால மட்டும்தான் முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஹையரார்க்கியும் அதே மாதிரிதான், வித்தின் த குரூப்ஸ்குள்ள இருக்க ஹையரார்க்கிய மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஃபேமிலியை லவ் பண்றதுல ரொம்ப 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 டுகெதரா இருப்பாங்க. குடும்பமா வேட்டையாடுறது அந்த பாட்டெல்லாம் தாண்டியும் கூட எல்லாரையும் அரவணைச்சு போறதுல இந்த உல்ஃப் பேக் மட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அபியூஸ்ட் ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ஃபேமிலி செக்ஷுவல் அபியூஸ் இந்த ஹிஸ்டரி பார்த்தோம்னா இதுல வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி இருக்கிற கனடேலயே இதுதான் டிக்டட்டோரியலான கனடே அப்படின்றாங்க. அப்ப அதிகாரம் வச்சு கமாண்டிங்ல ரொம்ப லீடரா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிக்டட்டோரியல்லயும் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உல்ஃப பத்திய ஒரு சின்ன புரிதல். இதுல வந்து 2-3 விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். லீடர்ஷிப் குவாலிட்டியில வந்து லைன் போல இருப்பாங்க, ஆனா லைன் வந்து தனியா இருக்கிறதுக்கு விரும்பும், இது குரூப்போட இருக்க விரும்பும். ஆங்கர்ல எடுத்துட்டீங்கன்னா மெர்குரியஸ் மாதிரி இருக்கும், காம்படிட்டிவ்ல பிளாட்டினா மாதிரி இருக்கும், கில்ட்ல ஆரோ மாதிரி இருக்கும். அதனால அந்த லீடர்ஷிப்கான எல்லா குவாலிட்டியும் அதுக்குள்ள உண்டு. இன் அடிஷன் டு தட் பலாடியத்து மேலே நல்ல பேர் வாங்கணும் அந்த குரூப்போட, ஏன்னா தான் அவுட் காஸ்ட் ஆயிடக்கூடாது, வெளியே துரத்திடக்கூடாது தன்னைய, அப்படிங்கிறதுக்காக பல்லாடியம் போல அந்த லாங்கிங் அப்ரிசியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்குள்ள காணப்படும். அந்த நைஸ்னஸ் ஆஃப் பல்லாடியம் இருக்கும். அதே மாதிரி எலபென்ட் இருக்கு இல்லையா, லேக் எலபென்ட், அது வந்து லேக் லூபினத்துல காணப்படும். எப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் வயலேஷன் எதுவும் பண்ணக்கூடாது, குரூப் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணி இருக்கணுங்கிறத அது சரியா இருக்கும். அந்த அவுட் காஸ்ட்ங்கிறது லேக் எலிஃபண்ட்ல இருக்காது, லேக் லூப்பினத்துல காணப்படும். இதுதான் நம்ம ஓவரால் லேக் லூப்பினத்தை பத்தி நமக்கு ஒரு பார்வை. அடுத்து ஃபாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான அனிமல். இது வந்து எப்படின்னா உல்ஃப் மாதிரி டாமினேட்டிங் டிக்டட்டோரியல் அதையான நேச்சர் இருக்காது. ஜாக்கல் மாதிரி கிளவராக இருக்கும். ஃபாக்ஸ் வந்து வெரி கிளவர், இன்டெலிஜென்ட், குரூப்போட அகாமடேட் பண்ணி எல்லாமே இருக்கும். ஆனா இதுல என்ன அதுக்குள்ள ஒரு ப்ராப்ளம்னா ஜெலசி வந்து அதிகமா இருக்கும்.
ஜெலசி அதிகமா இருக்கனால சிப்ளிங் ரைவலரி அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும். அங்க ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பிஹேவியர், இங்க வந்து சிப்ளிங் ரைவலரி. அதனால இங்க கல்கேரியா செல்ஃபுக்கு ஒப்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கல்கேரியா செல்ஃப் வந்து அக்ரெசிவ்னஸ் கம்மி, ஆங்கர் கம்மி. இங்க வந்து மோர் ஆங்கர் அண்ட் மோர் அக்ரெசிவ்னஸ். இதுதான் வந்து ஃபாக்ஸினுடைய ஒரு சின்ன வரைபடம். ஃபாக்ஸ்ல வந்து இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா குரூப்பிசம், குரூப்பா இருப்பாங்க, ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம். ஃபாக்ஸ்க்கு ஈவன் தான் குரூப் இருந்தா கூட, ஆனா குரூப்போட ஒப்பீனியனும் ஃபீட்பேக்கும் அந்த அளவு அதுக்கு முக்கியம் இல்லை. உள்ஃபெல்லாம் அப்படி கிடையாது, கட்டுப்பாடுக்குள்ள வாழக்கூடியது. அவங்க ஃபேமிலியில எடுக்கிற டெசிஷனுக்குள்ள அவங்க வந்து தன்னை சரண்டர் பண்ணி தன்னை கட்டுப்படுத்தி வாழக்கூடியவங்க. இவங்க அப்படி கிடையாது. ஃபேமிலி பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும், ஃபேமிலி எல்லாம் தேவைதான், ஆனா குரூப்போட இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்க மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மேடம் சொன்னதுதான் கரெக்ட். அந்த உல்ஃப்ங்கிறது குரூப்போட அட்டாச்சா, குரூப்பை வழி நடத்துபவரா இருப்பாங்க. இங்க மோர் இண்டிவிஜுவலிஸ்டிக். மோர் இண்டிவிஜுவலிஸ்டிக்னா கேட் லைக் நேச்சர். பூனை போல ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்கா கொஞ்சம் ஃப்ரீடமாக இருப்பாங்க. அதுல அந்த இண்டிவிஜுவலிசம் பாதிக்கப்படும் போதுதான் அந்த ஜெலசி ஃபார்ம் ஆகி சிபிலிங் ரைவலரியாக அது கன்வெர்ட் ஆகி கல்கரியா செல்ஃபை பிரதிபலிக்கிறதாக வந்து அது அக்ரஷனும் கல்கரியா செல்ஃபோட கொஞ்சம் அதிகமாக காணப்படும். இருக்கிறதுல இதுக்கு மட்டும்தான் ஜெலஸ் அதிகம் இருக்கு சார். அடுத்து வைல்டு டாக் இருந்தா சொல்லிருங்க மேடம். வைல்டு டாக் அப்படின்றது மாடரேட்டா அபியூஸ்டு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு அனிமல். சோ டாகினுடைய எல்லா நேச்சருமே இருக்கும், பட் அக்ரெசிவா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறதுல அக்ரெசிவ் ஸ்பாட் நம்ம ரொம்ப கம்மியா தான் பாத்துட்டு இருக்கோம். வந்து ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். நம்ம டாக் என்ன பண்ணும், பிளீஸ் தயவு செஞ்சு எங்க ஓனருக்காண்டி எங்க எஜமானுக்காண்டி நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னும். அவரு சொல்லிட்டா போதும், தலைவன் சொல்லிட்டா போதும், வேற எதுவுமே டெசிஷன் மேக்கிங்கே இருக்காது. ரைட்டு லெப்ட் அது பாதிப்பு எதையுமே பார்க்காது. கடினா கடிச்சிரும், நிப்பாடுனா நின்னுடும், அந்த மாதிரி. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்கக்கூடிய ஒரு அனிமலா இருக்குது. இதுவும் வந்து மோர் எக்ஸ்ட்ரீம் டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ் அப்படின்றாங்க. யாருக்குள்ள டிபெண்ட், அவங்க குரூப்புக்குள்ள டிபெண்டா இருக்காங்க. இங்க எப்படி கிடையாது. நம்ம டொமஸ்டிகேட்டட் டாக் குரூப்பை விட்டு வெளியே வந்து நம்மளோட பழகிடுச்சு. அதர் தென் அனிமல்ஸ், அவங்க அனிமல் கூட்டத்தை விட்டுட்டு நம்ம மனிதர்களோட பழகி நமக்கு ஒபே பண்ணிடுச்சு. நம்ம கமாண்டிங்க்கு, நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு, நம்மளுடைய கமாண்டோ இல்ல அதிகாரத்துக்கோ கட்டுப்படுது. இது அப்படி கிடையாது. அவங்க கூட்டம், அவங்க குரூப்புக்குள்ள அந்த டிபெண்டன்சி இருக்கலாம், அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு அத்தாரிட்டி குரூப் லிவிங் இருக்கலாம். பட் இங்க இருக்கிற மாதிரி ஒரு பிளேசிங் எல்லாமே அவங்க கூட்டத்துக்குள்ள அதை வச்சுக்குது. கூட்டத்தை விட்டு வெளியில வேற யாருக்கிட்டையும் வந்து பிளேஸ் எல்லாம் பண்றது கிடையாது. they cannot easily express anger. they can easily express anger. அது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அக்ரெசிவ் பார்ட்டை ஈஸியா காமிச்சிடும். டாகுக்குரிய அத்தனை விஷயங்கள், கடிக்கிறது, உருன்றது, உரைக்கிறது, அது எல்லாத்தையும் அது ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். இதுவும் வந்து 5th ரோல தான், அந்த சூப்பர் கிளாஸ் 5ல தான் இது அதிகமா காமிக்கப்படுது. காட்டு நாயனுடைய புரிதல் இவ்வளவுதான். ஆமா, இதே டிங்கோ வந்து ரோ 5 காலம் 6 and 7. இது எல்லாமே வந்து நம்ம திருப்பி ஒரு பாஸ்டா கூட அதுல இருக்கக்கூடிய என்னென்ன மருந்துகள்னு திருப்பி கூட நம்ம ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம். லைக் கேனினஸ்ல இருக்கக்கூடிய மருந்துகளை திருப்பி ஒரு தடவை என்னென்ன மருந்துன்னு நான் சொல்றேன். லேக் கேனினம், லேக் லூபினம்னு மருந்து இருக்குது. உல்ஃப்ல இருந்து இருக்கக்கூடியது. லைசினம், அதான் நம்ம முதலே சொன்ன மாதிரி நோசோடு பார்ட்ல தான் அது தெரியும். நம்ம உட்காந்து இங்க அனிமல் பார்ட்டையும் கெனடாவையும் நம்ம தேடிட்டு இருக்க கூடாது. லைசினத்துல அனிமல்ஸ் கூட தெரியலாம், பட் கெனடாக்குரிய அந்த கான்செப்டை நம்ம தேடிட்டு இருக்க வேணா. அதுல இருக்க டிசீஸ் பார்ட் ப்ரிடாமினண்டா நமக்கு தெரியும். லேக் ஹஸ்கின்னு ஒரு மருந்து இருக்கு. கோயட்ல இருந்து கேனிஸ் லேட்டன்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது. ஜாக்கல்ல இருந்து கேனிஸ் மெசமோலிஸ் அப்படின்னு மருந்து இருக்கு. உல்ஃப்ல இருந்து லேக் லிபினம் மருந்து இருக்கு. பாக்ஸ் லங்ல இருந்து பல்மோ வல்பிஸ்ன்ற மருந்து இருக்குது. பாக்ஸ் பிளட்ல இருந்து மருந்து எடுத்திருக்காங்க. சாங்குனிஸ் வல்பஸ்ன்ற மருந்து ஹோமியோல இருக்கு. பாக்ஸ் பிளட்ல இருந்து வல்பஸ் அப்படின்ற ஹோமியோ ரெமடிஸ் இருக்கு. சோ மோர் ஓவர் கெனடிய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தீனு மருந்துகளை பற்றிய புரிதல், அதனுடைய பயன்பாடுகளினுடைய அனுபவ பகிர்வு, இதுவும் பார்த்துட்டோம். அதுல இருக்க ஹையரார்கி ரேஞ்ச், அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய டாகு, கோயட், உல்ஃப், ஜாக்கல், ஃபாக்ஸ், இவங்கதான் இருக்காங்க. இவங்க ஒரு 5 பேர் தான். அவங்க 5 பேருல யாரு
மூத்த பரம்பரை யார், 2வது 3வது, அவங்களுடைய நேராக்கே அவங்களுடைய அந்த செல்ஃப் எஸ்டீம்ல எல்லாம் யாரு பெரிய ஆளு சின்ன ஆளுன்றது அந்த கேடரும் ஓரளவு பார்த்துட்டோம். இதன் மூலம் இப்படி வந்து நம்ம கிட்ட வரக்கூடிய துயரர்களை நம்ம அணுகும் பொழுது ஈஸியா கனடா மூலம் டாக் கேட்ச் பண்ணி நம்ம மருந்து கொடுத்தோம்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். இதோட சேர்த்து லேக் எக்ஸ்கிரிமேட்டா, அது லாகோட ஸ்டூல்ல இருந்து எடுத்தது. அது பேஷண்ட் என்ன பேசுவாங்கன்னா, அத நாயிலும் கேடாக என்னை பாக்குறாங்க, நாயிலும் கேடாக, நாயிலும் கீழாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுதான் அந்த லேக் எக்ஸ்கிரிமேட்டா. அதுல ஒரு ரூப்ரிக் கூட இருக்குல்லைங்க சார், அவர்ஷன் டு கோல்டு ஜுவல்லரி. நாயிலும் கீழாக பாக்குற எனக்கு இந்த நகையெல்லாம் ஒரு கேடா அப்படிப்பாங்க. இதுதான் கிராமத்து மொழி. அடுத்து லேக் பெல்லிடே குரூப்பை படிப்போம். ரொம்ப நன்றி.